மக்கள் மிகப்பெரிய அளவில் மனதளவில் தயாராகிவிட்டார்கள். 2026ஆம் ஆண்டு நடக்கப் போகிற தேர்தலில் திமுகவிற்கு முடிவு கட்டுவது என்று மக்கள் தமிழகம் முழுவதும் முடிவு செய்து விட்டார்கள். தமிழகம் பார்க்காத ஒரு பேய் ஆட்சி, காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே லாக்அப் டெத் அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. வேண்டுமென்றே காவலர்கள் வீட்டிற்கு சென்று மிரட்டுவது என்று மிகப்பெரிய தொல்லைகளை பாஜகவினருக்கு தமிழக காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக மாறி பாஜகவினரை தாக்குகிற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதையும் நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். இன்னும் 6 மாதம்தான் திமுகவினுடைய திராவிட மாடல் அரசு. அதற்கு பிறகு எங்களுடைய கூட்டணி தான் வரப்போகிறது. அதனால காவலர்கள் கொஞ்சமேனும் கடமை உணர்வோடு நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய செங்கம் பகுதி நமக்கெல்லாம் தெரியும். நெல் விவசாயம் பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி. நெல் அறுவடையான நெல்லை மார்க்கெட் கமிட்டியில் இல்லை கமிட்டியில் கொண்டு போய் நெல் கமிட்டியில் கொண்டு போய் போடணும்னு விவசாயிகள் நினைக்கிற அந்த நேரத்தில் செங்கம் பகுதியில் கமிட்டி சரிவர செயல்படாமல் இருக்கிறது. முக்காவாசி நேரம் மூடப்பட்டு இருக்கிறது. தனியார் மண்டிகளினுடைய அரசியல் லாபியினால அந்த அரசியல் லாபிக்கு அரசாங்கமும் ஒத்துழைத்து இங்கே கமிட்டி மூடப்பட்டிருப்பது நெல் விவசாயிகளிடையே மிகப்பெரிய அதிருப்தியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நெல் கமிட்டி முறையாக திறந்து வைத்து நடைபெறுவதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன். அதே போல சென்ற ஆண்டு செங்கம் நகரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை சீர்குலைப்பதற்காக வேண்டுமென்றே நகைக்கடை பஜார் பகுதியில் கால்வாய் பிரிட்ஜு சேதப்பட்ட பிரிட்ஜு சரி செய்யப்படாமல் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. 1 வருடங்களாக அது சரி செய்யப்படவில்லை. இப்போ அடுத்த பிள்ளையார் சதுர்த்தியே வரப்போகுது. அங்கே மக்கள் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கால்வாய் உடனடியாக சரி செய்து தரப்பட வேண்டும். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்குள்ளாக அது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சரி செய்து தரப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். காவல்துறையினுடைய அராஜகங்கள் கட்டுப்படுத்தப்பட்டால்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமைகளை நம்மால காப்பாற்ற முடியும். ஆகையால இதை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக டிஜிபியை கூப்பிட்டு பேசி, காவலர்களை கூப்பிட்டு பேசி, காவல்துறை உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி, லாக்அப் டெத்துக்கும் காவல்துறை அராஜகங்களுக்கும் அத்துமீறல்களுக்கும் உடனடியாக இந்த திராவிட மாடல் அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முடிவு கட்ட வேண்டும். அதாவதுங்க, திருவண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். உள் பிரகாரத்தில் இப்போ கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு கட்டுறாங்கன்னு தெரில. அங்கே ஒரு ஃப்ளோர், அதாவது 1000 ஆண்டுகள் போனாலும் அந்த ஃப்ளோர் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி வல்லாள மகாராஜாவாக இருக்கட்டும், இல்லை அம்மணி அம்மனாக இருக்கட்டும், அங்கே அந்த கோவிலை கட்டுவதற்கு பல பேர் தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை கோவிலுங்கிறது ரத்தமும் சதையுமாக நம்முடைய முன்னோர்கள் உணர்வுபூர்வமாக நமக்கு அளித்திருக்கிற பொக்கிஷம். இன்னைக்கு திருவண்ணாமலை மண்ணை சேர்ந்தவர்கள் அந்த கோயிலுக்குள்ள போய் சிவபெருமான அருணாச்சலேஸ்வரரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. பணம் பணம் பணம்னு அறநிலை அபகரிப்புத்துறை புடுங்கி தின்னுது. 8 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, காசையும் பிடுங்கிட்டு. அந்த 2 கம்பிக்குள்ள நீங்க உள்ள போய் மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கர்ப்பஸ்திரியா இருக்கலாம், ஒரு வயசு முடியாதவங்களா இருக்கலாம், ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. அந்த கம்பிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு நின்றுகிட்டே இருக்க வேண்டியதான் 7 மணி நேரம் 8 மணி நேரம். இப்படி இந்து தெய்வங்களை தரிசிக்க வருபவர்களை வஞ்சிக்கிற ஒரு வேலையை அறநிலையத்துறை ஏன் செய்து கொண்டிருக்கிறது? இப்ப நீங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போறீங்க, அங்க அறநிலைய அபகரிப்புத்துறையுடைய ஆக்கிரமிப்புல அந்த கோயில் இல்லை. நேரா நீங்க உள்ள போலாம், நடராஜரை பார்த்துட்டு வெளில வரலாம். ஆனா இங்க திருவண்ணாமலைக்கு நீங்க போனீங்கன்னா 8 மணி நேரம் வெயிட் பண்ணும். லோக்கல் மக்களால, திருவண்ணாமலை மண்ணில், அந்த புனிதமான மண்ணில் பிறந்த மக்களால அண்ணாமலையாரை பார்க்க முடியலன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய கொடூரம். அவங்களுக்கு அந்த வழிபாட்டு உரிமை இல்லையா? அடிப்படை உரிமை இல்லையா? அதை மறுக்கிறதுக்கு அறநிலைய அபகரிப்புத்துறை அதிகாரிகளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீ 500 1000 டிக்கெட்டு போட்டு அந்த காசை வச்சு என்ன பண்றீங்க? கிரிவல பாதையை உங்களால சீர் பண்ண முடிஞ்சுதா? கிரிவலம் சுத்தி வருகிற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஏதாவது நீங்க அடிப்படை வசதி செய்து கொடுத்துருக்கீங்களா? தன்னார்வலர்கள், என்ஜிஓக்கள் தண்ணி கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான். அறநிலை அபகரிப்புத்துறை எதையாவது ஒரு துருமை கிள்ளி போட்டிருக்குமா அங்க வர பக்தர்களுக்காக? அப்ப எங்க காசு, எங்க உண்டியல் காசு, எங்க தரிசன கட்டணம் எல்லாத்தையும் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு அறநிலைய அபகரிப்புத்துறை இந்து தர்மத்தை, இந்து கோயில்களை, இந்து வழிபாட்டை
அழிக்கிற மகா கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. முன்னாடி அறநிலையத்துறையுடைய லோகோ எப்படி இருந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்து அறநிலையத்துறை எப்படி இருக்கும்? ஒரு கோயில் கோபுரம் இருக்கும். இப்ப பாத்தீங்களா, கோயில் கோபுரத்தை அழிச்சிட்டு ஒரு மொட்டை தலையும் இப்படி கும்பிடுற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அறநிலைய அபகரிப்பு துறையினுடைய வேலை, அறநிலைய அபகரிப்பு துறையினுடைய நோக்கம் இந்து கோயில்களை எல்லாம் அழித்து விட்டு இந்துக்கள் அத்தனை பேருக்கும் மொட்டை போறதுதான் என்னோட நோக்கம் அப்படிங்கிறத சேகர் பாபு அந்த லோகோவை மாற்றுவதன் மூலமாக வெளிப்படையாக தெரிவித்து விட்டார். இதற்கு பிறகும் கூட இந்துக்கள் விழிப்புணர்வு பெறவில்லை என்று சொன்னால் நம்மை கடவுளால் அந்த அண்ணாமலையாரால கூட காப்பாற்ற முடியாது. ஆகையால நாங்க தொடர்ந்து சொல்ற கோரிக்கை தான், கோயிலுக்கு போங்க, உண்டியல்ல காசு போடாங்க. நம்ம உண்டியல்ல போடுற காசு அறநிலைய அபகரிப்பு துறைக்கு நம்ம கொடுக்குற காசு, அது நமக்கு நாமே வச்சுக்கிற வேட்டுங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால கோயில், அதாவது அறநிலைய அபகரிப்பு துறையினுடைய கண்ட்ரோல் ஆக்கிரமிப்பில் இருக்கிற கோயில்களில் உண்டியலில் தயவு கூர்ந்து பணத்தை போடாதீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க போய் 1008லயும் போட முடியாது, அதையும் பிடிங்க உண்டியல்ல போடுறாங்க. எங்க 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 காசு கிடந்தாலும் எடுத்துக்குது அறநிலையத்துறை. கிராமத்துல சொல்லுவாங்க, காசு எங்க கிடந்தாலும் எடுத்து போண்டாங்க. அந்த மாதிரி அறநிலைய அபகரிப்பு துறை காசு காசு காசுன்னு இந்துக்கள் இருந்து புடுங்கி தின்னுது. ஆனா ஒரு 6000 கோயில்களை அழித்திருக்கிறது, ஒரு கோயில் இது வரைக்கும் கட்டினதில்லை. நீங்க ஃபாரின்ல போய் பாருங்க, ஒரு சின்ன ஒரு 200 வருஷம் அந்த மாதிரி ஒரு சிற்பம் இருக்குன்னு வைங்க, அப்படியே கண்ணாடி கூண்டுல வச்சிருப்பான், ஏசியில வச்சிருப்பான். இங்க இருந்து நம்ம ஆளுங்க யாராவது ஒருத்தன் திருடி அங்க ஒரு தூண் அனுப்பியிருப்பான், அது அவ்வளவு பெரிய அருங்காட்சியகத்துல வச்சிருப்பான். ஆனா இவங்க அறநிலைய அதிகாரிகள் ரூமுக்கு ஏசி போடுறதுக்கு இவ்வளவு பெரிய ஓட்டை போட்டு கொடைஞ்சி போடுறாங்க. அந்த ஏசிக்கு ஈபி போடுறதுக்கு சிலையோட மூக்கை உடைச்சி போடுறாங்க, ஃப்ளோரை உடைக்கிறாங்க. எதுக்கு ஃப்ளோரை உடைக்கிறாங்க? கம்பி கட்டி காசு கொடுக்குறது. இந்த அராஜகங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற அறம் சார்ந்த தமிழ் மக்கள் மிகப்பெரிய ஒரு கொதிப்பலையை நோக்கி செல்வார்கள். இது காலத்தினுடைய கட்டாயம், அதை தவிர்க்க முடியாது.